நான் ப்ரிவியூலே சொல்லியிருந்தேன் கேகேஆர் சிஎஸ்கேவை ஈஸியா அடிச்சிருவாங்க, மேட்சே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டீமுக்கும் மேஜர் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி தான் கேகேஆர் வின் பண்ணாங்க. என்னதான் எம்எஸ் தோனி கேப்டனா வந்தாலுமே இந்த ஒரு பர்டிகுலர் சிஎஸ்கே ஸ்குவாட் எம்எஸ் தோனி கேப்டன்ஷிப்கே ஒரு டஃப் கொடுக்கும்னு சொன்னேன். அதுவும் எக்ஸாக்ட்லி நடந்துச்சு. இதெல்லாம் நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு நான் ஒன்னும் மாறு தட்டிக்கிறதுக்காக இந்த வீடியோ போடலைங்க. இதுதான் ரியாலிட்டி. இப்ப இருக்கிற சிஎஸ்கே டீம் வந்து பாத்தீங்கன்னா அவுடேட்டடா இருக்கு. T20 ஸ்கில்ஸ் கிடையாது. மூணாவது ஃபிட்னஸ் ரொம்ப மோசமா இருக்கு. இது மூணுமே ஒரு T20 டீமுக்கு தேவை. ஆனா இந்த வருஷத்துல இருக்கிற சிஎஸ்கே ஸ்குவாட்ல அது கிடையாது. பிளஸ் இவங்க யங்ஸ்டர்ஸ்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம். ஈவன் ஒரு TNPL இருந்து ஒரு டீம் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா கூட அந்த டீம் இந்த சிஎஸ்கே டீம் அடிக்கும். இதுதான் ரியாலிட்டி. ஒரு ஹார்ட் கோர் சிஎஸ்கே ஃபேன் இதை ஒத்துப்பான். இந்த வருஷமும் சரி, அடுத்த 2 வருஷமும் சரி, இதுதான் நடக்க போகுது. டஃப் டைம்ஸ் ஃபார் சிஎஸ்கே. முட்டு கொடுக்காதீங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காதீங்க. ஓகே, ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்க உங்களுக்கு இன்னும் ஹர்ட் அதிகமா ஆகும். இன்னொரு ஒரு விஷயம், தயவு செஞ்சு போய் மேட்ச் பாக்குறேன்னு பைசா வேஸ்ட் பண்ணாதீங்க. இது சின்சியர் அட்வைஸ் நான் சொல்றது. டஃப் டைம்ஸ் ஃபார் சிஎஸ்கே ஃபேன்ஸ். இதுக்கு மேல சொல்றது எதுவுமே இல்லை.